கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு தாவேக தலைவர் விஜயின் பெயரை குறிப்பிடாமல் நடிகர் அஜித் கருத்து தெரிவித்துள்ளார். மேற்கொண்டு என்னைய வேற மாட்டி விட்டார். ஒன்னே எப்படி கோர்த்துறேன்னு பாடுறா. என்னடா சொன்ன? இவன் திருந்தலடி, இன்னும் திருந்தவே இல்ல. குமார் பேரை உச்சரிக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. அவன் தங்கமான பையன். கூட்டத்தை கூட்டுவது பெருமை என்கிற அதீத மனநிலை கொண்ட சமூகமாக இன்று நாம் மாறியிருப்பதாகவும் இது முடிவுக்கு வர வேண்டும் என்றும் அஜித் குமார் கூறியுள்ளார். இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டார். ஆமா தம்பி, விஜய் துடிச்சிட்டு இருக்காரு. நீங்க உடனே வாங்க தம்பி. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. திரையரங்குகள் அல்லது நடிகர்களை பார்க்க வரும்போது மட்டும் இது போன்று நடப்பது ஏன் என்றும் அஜித் வினவியுள்ளார். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. I think we have to stop this obsession with showing our crowd, by gathering a crowd. And into the country, 1.4 billion people, gathering a crowd is a no-brainer. இனிமே இந்த ஊருக்குள்ள ஒன்னு பார்த்தேன், ஏன்டா இங்க வந்தோன்னு யோசிக்க மாட்டேன், ஏன்டா பிறந்தோன்னு யோசிப்பேன். இதனால் ஒட்டுமொத்த திரைத்துறை மீதும் உலகளவில் தவறான பிம்பம் ஏற்படுவதாகவும் அஜித் கவலை தெரிவித்துள்ளார். என்னங்க அது எப்படி ஆயிப்போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. ஒரு நடிகராக இதனை தாம் எதிர்பார்ப்பதில்லை என்றும் ரசிகர்களின் அன்பிற்காக மட்டும்தான் இத்தனை கடுமையாக நடிகர்கள் உழைத்து வருவதாகவும் தெரிவித்தார். பரமா, அவன் ஜெயிக்கல இவன் ஜெயிக்கல, அப்படி ஆயிடுச்சு இப்படி அடிச்சுக்கிறியே, உன் வாழ்க்கை நாசமா போய்கிட்டு இருக்கு, அதை பத்தி யோசிச்சாளா? பரமா படிடா படிடா, பரமா படிச்சு. நீ வாழ்க்கையிலேயே நடிக்கிறவன், நான் நிஜத்தோட மட்டுமே வாழ்றவன். இது பார், ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்கா போய் பேசலாம், தப்பு இல்ல. ஆனா பொய்யால ஒரு விஷயத்த நல்லதாக்கணும்னு நினைச்சா அது தப்பு. ரசிகர்கள் தங்களது அன்பை வெளிப்படுத்த எவ்வளவோ வழிகள் உள்ளதாக கூறியுள்ள அஜித், ஆனால் தங்களது உயிரை கூட பொருட்படுத்தாத அளவுக்கு அன்பை வெளிப்படுத்த வேண்டாம் என்றும் அஜித் குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இனிமே சாவகாச ஆகாதியா. இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சென்று இழுத்து அப்படியே கட்டி பண்ணி உண்டு அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். அரசிற்கு செலுத்த வேண்டிய வரியவே நீங்க ஒழுங்கா செலுத்தாத நீங்க எப்படி ஒரு அரசாங்கத்தை உங்களால் நடத்த முடியும்? உங்களுடைய சொந்த துறையில இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகளே சரி செய்ய முடியாத நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை நான் சரி செய்வேன் என்பது ஏமாற்று வேலை. அண்ணனுக்கு புரியலையா தெரியலையான்னு தெரியல. ஐயா இப்ப சுப்ரீம் கோர்ட்ல சப்ஜூடிஸா இருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட்ல பர்மிஷன் வாங்காம அங்க போக முடியாது. சுப்ரீம் கோர்ட்ல வாங்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்ல பர்மிஷன் வாங்காம அங்க போக முடியாது. இனிமே ஒரு வார்த்தை பேசினா இங்க கொலைய விடும். ஐயா உங்களுக்கு தெரியாது, நான் சொல்றேன். இப்ப அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. இப்ப நீங்க அங்க போனீங்கன்னா என்ன வாதாடுவாங்கன்னா எதிர்த்தரப்பினர் இந்த இடத்துல போய் சாட்சிகளை கலைத்தார்கள். அப்படி மிதி தர்த்தின முடிச்சது. ஊர் பக்கமே வரக்கூடாது. நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ சப்ஜூடிஸ்ல இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டோடதுன்னா இப்ப என்ன சிபிஐ விசாரணை முடிவு வர வரைக்கும் போகணும். ஏன் கருவாப்பையில இந்த சோறு செமிக்க மாட்டா? எனக்கு செமிக்கியா? இருந்த சாட்சிகளை மனம் மாற்றி விட்டார். அவருக்கு அவ்வளவு பெரிய கரிஷ்மான்னு சொல்லுவாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்கு. அது வரும்போது அவர் போவார். புது சாக்கோ. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनत कश लोगों को प्रताड़ित करते हैं. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல. ஏன்னா நீங்க யாருமே படிக்கிறதே இல்லை சார். ஏன்னா காரணம் என்ன? ஏதோ இந்த கால்துவல் வந்தான், அதை சொன்னா இதை சொன்னான்னு அதுவும் தானே சார் புத்தகம்? இல்ல இல்ல, அதெல்லாம் புனை சுருட்டுக்கள். மகாபாரதம் மாதிரி மகாபாரதம். बिहार के मेहनत कश लोगों को प्रताड़ित करते हैं. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. பீகாரைச் சேர்ந்த மாணவி ஜியா குமாரி தமிழ்நாடு அரசு பள்ளியில் பயின்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 467 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளார். இனிமேதானே எக்ஸ்ரே ஸ்கேன் ஆபரேஷன்லாம் இருக்கு. ஏன் ட்ரீட்மெண்ட் நீ பார்த்தது இல்ல? ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போற? என்ன பண்ண? பீகார்ல கொஞ்சம் எஜுகேஷன்ல கம்மியா இருந்து அதுக்காக இங்க வந்துட்டோம். அப்பாவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தமிழ் நீயோ படி, இந்த தமிழ்நாட்டுல இருந்து தான் நம்ம ஏதாவது ஆகணும்,
கிராஜுவேட்டு டாக்டர் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போவேன் அப்படி சொல்லி. இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை. ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது. எனக்கு கரூர்ல தனியார் எனக்கு கரூர்ல ஒரு சத்திரம், ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அடுத்த எப்ப வாங்கி கொடுக்கறாரு சொல்லுங்க. நான் பர்சனலா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க பேசி வர வைக்கிறேன். அவரால பண்ண முடியுமான்னு கேளுங்க. எங்க விஜய் அதிகாரப்பூர்வமா சொல்லுங்க. நாளைக்கே சொல்றேன். நாளை 24 மணி நேரம் நீங்க இப்ப கிளம்பி வர சொல்லுங்க. நான் என் சொந்த மண்டபத்தை தர்றேன். இருபத்தி 24 மணி நேரம் நீங்க இப்ப கிளம்பி வர சொல்லுங்க. நான் என் சொந்த மண்டபத்தை தர்றேன். எந்த பாதிப்பு வராது. காமேஷ், அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. உங்களுக்கு எந்த மண்டபம் வேற வச்சிருக்கீங்களா? எந்த பாதிப்பு வராது. காமேஷ், உங்க அண்ணன் எந்த மண்டபம் பேசி முடிச்சிருவோம். என்ன தேதி சொல்லுங்க. காமேஸ்வர் போன் அடிப்பாப்ல. பர்மிஷன் எடுக்க முடியும். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. அது ஒரு ரோட்ல இருந்து உள்ள ஒரு சந்து மாதிரி ஒரு 400 இருந்து 500 மீட்டர் உள்ள போகுது சார். அந்த 500 மீட்டருக்குள்ள இவரை கூட்டிக்கிட்டு போயிட்டு வரதுக்குள்ள அக்கம் பக்கத்துல இருக்கிற வீடுகள் சந்துகள் மூலமா மீண்டும் இந்த ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு துயர சம்பவத்தை ஒரு வீட்டுல போய் கேட்கிற இடத்துல மீண்டும் ஒரு கூட்டம் சேர்ந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா யார் சார் பொறுப்பெடுப்பாங்க? நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா. அவரை இட்டுன்னு போறது எங்களுக்கு கஷ்டம். அததான் சார் பிரச்சனை. மயிலே இறக்கு போடல போட மாட்டேங்கிறான். புடிச்சு கால் எடுக்கல வச்சு அவனுக்கு இப்படி நீங்க திருந்துவீங்க. ராவல்பிண்டிக்கும் போயிட்டு பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு வர மாதிரி அவ்வளவு சீன் போடுறாங்க. ஏன்னா மக்கள் சந்திக்கணுன்ற இவங்களுக்கு நோக்கம் இன்னும் கிடையாது. நீங்க மண்டபம் கிடைக்கலன்னு சொல்ல இதெல்லாம் ஒரு சாக்கு போகாங்க. இப்ப அண்ணா எடுத்து தரேன்றாங்க மண்டபம். போக சொல்லுங்க. கரூர்லயே வச்சிருக்காரு போக சொல்லுங்க. அது 2026 நாங்க தான் அங்க உட்கார போறோம். எதிர்கட்சியா நீங்க தான் வந்துட்டு இருக்க போறீங்களா இல்ல வெளிநடப்பு செய்ய போறீங்களா அப்படின்றது காலம் பதில் சொல்லும். வெளிநடப்பு அப்படின்றது சட்டமன்றத்துக்கு அப்புறம். நீங்க வெளியிலேயே வரலன்றாரு. ஏன் நீங்க நடந்து கொண்ட விதம், நீங்க நம்ம நல்லவர்ன்றீங்க. அவரை விஜய் பேசிக்காவே ஒரு சைக்கோ கேரக்டர். விஜய் என்ன சார் சைக்கோங்கிறீங்க? ஆமா சைக்கோ தான். 3 மணி நேரம் ஒரு இடத்துல அவரால் சும்மா உட்கார முடியும். நான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். ஒரு ஜன்னலை பார்த்துட்டு இப்படி சும்மா இப்படி உட்கார்ந்துருப்பாரு. நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டவனே. அடே கேன பேசுறது கேக்குதே இல்லையா? அதாவது ஒரு பத்திரிகையாளரை அவரே பதிவு பண்ணிருக்காரு. வீடியோலாம் இருக்கு. சினிமா இன்சார்ஜா இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளரை வர சொல்லிட்டு ஒரு 10 ரூம்ல ஏத்த மாதிரி அவரை உட்கார வச்சுட்டு இவர் ரோலிங் சேர்ல சுத்திக்கிட்டே இருந்தாராம். அந்த பத்திரிகையாளர் பேரும் சொல்றான், அவர் பேசின வீடியோவும் இருக்கு. அப்படின்னு ஒரு போதை. தேனி கண்ணன் ஒரு பத்திரிகையாளர், அவர் பேசின வீடியோ இருக்கு. அவரே பதிவு பண்ண வீடியோ இப்ப போய் பேசிருக்காரு. சேர்ல சுத்துவாரு, சேர் அந்த பக்கம் திரும்புவாரு, மேல பார்ப்பாரு, கீழே பார்ப்பாரு, என்கிட்ட பேசாம உட்காந்து. அது ஒரு விதமான ஒரு நெருக்கடியை உண்டு பண்றது. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நானே போறேன்னு நினைச்சு வந்துட்டேன். இதெல்லாம் என்ன நல்ல கேரக்டரா? நீங்க போய் சொல்லுனா நான் யாருன்னு எல்லாருக்கும் இதுக்கு என்ன பதவி வேணும்? மகாத்மா காந்தி என பல பதவியில் இருந்தார். 1921 ஒரே வருஷம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா ஒரே வருஷம் இருந்தார். பதவி இருந்தா தான் வேலை செய்ய முடியுமானே? இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். ஆமாண்ணே. 3 பேரோட போட்டோ காட்டுறேன். அந்த 3 பேத்துல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு 3 பேரோட புறம்போக்கு போட்டோ காட்டுறேன். அந்த 3 பேர் புறம்போக்குல யாரு பெஸ்ட் புறம்போக்குன்னு நீங்களே சொல்லுங்க.
ஏன்னா 3 பேர் போட்டோ ஒரே மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? ஏன்னா இவன் புறம்போ கிடையாது, இவன் தற்குறியும், இவன் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். எனக்கு வாயில அசிங்கமா வருது. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஏன்னா டேய் யாரா நீங்களாம், எந்த ஊர்ரா நீ? நீ என்ன பாடி பில்டர்னா பெரிய புளுத்தியடா நீ? நம்ம மாப்பிள்ள பாக்குறத பொறி உண்ட மாதிரி பாப்ல, ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன சோசியல் மீடியால இஷ்டத்துக்கும் வந்துட்டு பொண்ணுங்க போட்டோ வச்சு போட்டு என்னடா அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? என்னடா கார்த்திக் புளுத்தினா அவ்வளவு பெரிய புளுத்தியடா நீ? பொண்ணுங்க போட்டோ போடுறீங்க, ரோஸ் பிரதர்ஸ் போட்டோ போடுறீங்க, இதெல்லாம் ஓகே. அந்த ஓட் செக்ஷன்ல ஏன் இந்த மாதிரி நான் பேசுறது நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஓட் செக்ஷன்ல நீ ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் ஓகே, கடைசி 2 ஆப்ஷன் என்ன? பூ போட்டுற, பூக்கு அப்புறம் கெட்ட வார்த்தை. 4வது ஆப்ஷனே பூ போட்டு கெட்ட வார்த்தை. ஏண்டா அசிங்கமா வருது எனக்கு வாயில. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. உன் ஃபேமிலியில உன்னுடைய அக்காவோ தங்கச்சியோ உங்க அம்மாவோ பொண்டாட்டி போட்டோ இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ஓட் செக்ஷனை வந்து கேவலமான கெட்ட வார்த்தை போட்டு நான் உங்க வச்சா நீ சும்மா இருப்பியாடா? நீ உன் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வந்து பத்தியா இருக்கணும், அடுத்தவங்க வீட்டு பொம்பளைங்களை வந்து இந்த மாதிரி தான் நீ இழிவுபடுத்துவியா? நீ பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுற, திமுக ஆதரவா யாராவது பேசினாங்கன்னா நீ இந்த மாதிரிதான் இழிவுபடுத்துற மாதிரி பேசுவியா? ஏன் உனக்கு கருத்தியல் ரீதியா உனக்கு எதிர்க்க தெரியாதா? உனக்கு அரசியல் மயிரும் ஒரு மயிரும் உனக்கு தெரியல. நீ என்னடா இந்த மாதிரி வந்துட்டு கெட்ட வார்த்தை போட்டு நீ வந்து ஓட் செக்ஷன்ல வைக்கிற? நான் இந்த போட்டோ போட்டதுக்காக நான் உன்கிட்ட வந்து இப்படி நான் பேச கிடையாது. நீ அந்த ஓட் செக்ஷன்ல கெட்ட வார்த்தை போட்டு பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி நீ பேசுற பாரு, அதுக்கு தான் நான் வந்து இப்ப உள்ள அடக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நீ பாடி பில்டரா இருந்தா என்னன்னா உன் ஆம்பளத்தனத்தை உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் காட்டு. கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்லிருக்க? ரோஸ் பிரதர்ஸ்க்கு ஒரு நாள் நான் பிக்ஸ் பண்ணணும், அவங்கள வச்சு செய்ய போறேன், மூஞ்சில இருக்கிற ஆக்சின் போனதுக்கு அப்புறம் நான் செய்ய போறேன் அப்படின்ற. ஏன்னா ஆக்சினா ஆசிடா கண்ட போன இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு பாடி பில்டிங்ன்ற பேர்ல மூஞ்செல்லாம் வந்து ஆக்சின் வந்திருக்கு, ஆக்சினும் வந்திருக்கு. அதை போய் எட்றானா அதை உட்காந்துட்டு அது போனதுக்கு அப்புறம் தான் வீடியோ போட வராமா? நீ என்ன அவ்வளவு பெரிய புளுத்தீங்களா? ஒரு பெண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்ன்ற ஒரு பேசிக் காமன் சென்ஸ் உனக்கு இல்ல? கேவலம் ஃபாலோவர்ஸ்க்காக டிவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற வெக்கமா இல்ல? சோறு தான் தின்றியா, வேற ஏதாவது தின்றியா? நீ மனுஷனோட மாப்பியா தின்ற? நீ அறிவில்ல உனக்கெல்லாம்? உன் வீட்டு பெண்களை இந்த மாதிரி இழிவுபடுத்தி யாராவது பேசணும்னா நீ தாங்க மாட்டையா? கண்டிப்பா நீ தாங்க மாட்ட. உன் ஆம்பளத்தனத்தெல்லாம் வீட்டோட வச்சுக்க, வெளியில காட்டணும்னு நினைக்காத. உண்மையான ஆம்பளத்தனம் என்னன்னா பெண்களுக்கு மரியாதை கொடுத்து இழிவுபடுத்தாம அவங்களை பாதுகாக்கிறவன் தான் ஆம்பளத்தனம். நீ எல்லாம் அது பேர் என்ன தெரியுமா? எச்சன்னு சொல்லுவாங்க.